Hi friends, welcome to Harilata's Garden. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரோஸ் வளர்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் இனிமேல் தான் ரோஸ் வளர்க்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு, நான் கொஞ்ச நாளாகவே ரோஸ் வளர்த்துட்ருக்கேன், சரியாக ரோஸ் வரமாட்டுக்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கூட ஒரு சகோதரி வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, சிஸ்டர் நான் எல்லோ கலர் ரோஸ் வச்சு கொஞ்ச நாளே காஞ்சிருச்சு, இப்போ மறுபடியும் ஒயிட் கலர் வச்சுருக்கேன், அதுவும் சரியாக வரமாட்டுக்குது அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நர்சரியில் செடி வாங்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சின்ன செடியாக வாங்காதீங்க, நல்ல பெரிய செடியாக ஒரு 2-3 ஸ்டெம், அதாவது கீழேருந்து ஒரு 2-3 கிளைகள் இருக்கிறதா பார்த்து வாங்கிக்கோங்க, கொஞ்சம் பெருசாக இருக்கிறதா. ரொம்ப குட்டியாக 30 ரூபாய் செடிலாம் வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் வளர்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஏன்னா அதில் இருக்கிறதே ஒரு ஸ்டெம் தான் இருக்கும், அந்த ஒன்றும் டைபேக்கில் போயிடுச்சு அப்படின்னா செடியே போயிடும். அதனால் நீங்கள் வாங்கக்குள்ளே ஒரு 85 ரூபாய் 100 ரூபாயில் வாங்கிக்கோங்க, ஒரு 4-5 கிளைகள் இருக்கிறதா பார்த்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற பிளான்ட்டாக பார்த்து வாங்குங்க. இப்போ தான் நான் ட்ரை பண்ண போகிறேன் அப்படிங்கிறவங்க எடுத்த உடனே வந்து ஹச்டி ரோஸ் வாங்காதீங்க, அதாவது இந்த கல் ரோஸ் ஹைப்ரிட்டின்னு சொல்லுவோம்ல, பெருசு பெருசாக பூக்கலாம், அந்த மாதிரி ரோஸ் வாங்காதீங்க. மினியேச்சர் ரோஸ் வாங்குங்க, ஃப்ளோரிபண்டா வாங்குங்க, அதாவது கொத்து கொத்தாக பூக்கும் பாருங்களேன், அந்த மாதிரி செடி வாங்கினீங்க அப்படின்னா ஈஸியாக வரும். எல்லாத்த விடவே ரொம்ப ஈஸியாக வளர்த்தக்கூடியது வந்து இந்த பன்னீர் ரோஸ், நாட் ரோஸ், அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் காஷ்மீரி ரோஸ் ரொம்பவே ஈஸியாக வளர்த்தக்கூடிய ரோஸ், நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ரோஸ் வாங்கி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு 2-3 செடி வாங்கி வளர்த்து பாருங்கள். வளர்த்திங்கனாவே உங்களுக்கே தெரிஞ்சிடும் நம்ம இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ரோஸ் நம்ம வாங்கி வளர்த்துக்கலாம். ரோஸ்க்கு பெஸ்ட்டு பாட்டிங் மிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செம்மண், தொழு உரம், கிச்சன் கம்போஸ்ட், வெர்மி கம்போஸ்ட், ஆற்று மணல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆற்று மணலும் எடுத்துக்கோங்க. கோகோபிட் போட தேவையில்லை, கோகோபிட் போட்டிங்கன்னா அந்த ஈரம் அப்படியே இருக்கும். ரொம்ப வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கொஞ்சமாக கோகோபிட் போட்டுக்கோங்க. ஆனால் கோகோபிட் நான் போட வேணான்னு தான் சொல்லுவேன், ஏன்னா நான் கோகோபிட் போட்டு வளர்த்து பார்த்துருக்கேன். கோகோபிட் நம்ம போட்டோம் அப்படின்னாவே அந்த ஈரம் அப்படியே இருக்கும், நம்ம அடிக்கடி தண்ணியில் ஏதாவது ஃபெர்டிலைசர் கலந்து கொடுக்க முடியாது, அந்த மாதிரி நிறைய டைபேக் வரும். அதனால் ஸ்டார்டிங் நான் இப்போ தான் அதாவது வளர்க்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து கோகோபிட் யூஸ் பண்ணாதீங்க, இது 3மே போதும். இப்போ கிச்சன் கம்போஸ்ட், வெர்மி கம்போஸ்ட், தொழு உரம் போடுறோம்ல, இதே ஈரம் நல்லா தக்க வச்சுக்கும், அதனால் ஈரம் சீக்கிரமாக காயவும் காயாது. அடுத்தது ரோஸ் செடிக்கு ரொம்ப மெயினான விஷயம் வந்து பாட் சைஸ். சின்ன செடியை கொண்டு போய் பெரிய சைஸ் பாட்லேயோ க்ரோ பேக்லேயோ வைக்கக்கூடாது. அந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா அந்த ஈரம் அப்படியே இருந்து மண்ணில் இருக்க ஈரம் செடி டைபேக் ஆகி கருப்பாகி இறந்து போயிடும். அதனால் சின்ன சைஸ் பாட்லேயே வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு வருஷம் கழித்து நல்ல செடி பெருசானதுக்கப்புறம் நம்ம பெரிய க்ரோ பேக்லேயோ இல்லை பெரிய சைஸ் பாட்லேயோ மாற்றிக்கலாம். ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே பெருசில் வைக்காதீங்க, சின்ன சைஸ்லேயே வைங்க. அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ், அந்த ஹோல்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, தண்ணி நம்ம ஊற்றினோடனே 2 நிமிஷத்துலேயே தண்ணி கீழே வடிஞ்சிருதான்னு நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கணும். அப்படி தண்ணி தேங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வேரழுகல் மாதிரி நிறைய பிரச்சனை வரும், டைபேக் வரும். ரோஸ்க்கு வர பெரிய பிரச்சனையே இந்த டைபேக் தான், அது தண்ணி தேங்கிறதுனால தான் மேக்ஸிமம் வரும். அதனால தான் சொல்கிறது சின்ன சைஸ் பேக்கில் வைக்கணும், சின்ன சைஸ் பாட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி மட்டும் தேங்காமல் பார்த்துட்டிங்கன்னா ரோஸில் வர பாதி பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தான். அது மாதிரி செடி புதுசாக வைக்கக்குள்ள கொஞ்சமாக அந்த பாட்டிங் மிக்ஸில் வந்து அந்த வேர்கிட்ட வந்து கொஞ்சமாக வேப்ப புண்ணாக்கு போட்டு வைங்க, அந்த வேர் பூச்சிலாம் இல்லாமல் இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம் வெயில். ரோஸ்க்கு குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது நல்ல வெயில் இருக்கணும், அப்போ தான் செடி நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நிறைய பூ வரும், பூக்களும் பெருசாக இருக்கும், நிறைய நியூ க்ரோத் வரும். நீங்கள் நிழலில் வச்சிங்க அப்படின்னா நியூ க்ரோத்தே வராது, பூவும் பூக்காது, செடி அப்படியே நின்று கொஞ்சம் நல்லா காஞ்சி போன மாதிரி ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு காலை வெயில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, காலை வெயில் தான் ரொம்ப சூடு ஜாஸ்தி இருக்காது. காலை வெயில் ஒரு 6 மணி நேரம் இருந்துச்சுன்னாவே அதுவே ஓகே தான். நீங்கள் ரோஸ் செடியை பாட்டில் வச்சு இந்த மாதிரி மண் தறியில் வைக்கிறீங்க அப்படின்னா அப்படியே மண்ணில் வைக்காதீங்க. நீங்கள் அப்படியே மண்ணில் வச்சிங்கன்னா கொஞ்ச நாள்லேயே சீக்கிரமாக வேர் வந்து கீழே அந்த ஓட்டை வழியாக கீழே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தூக்கணுன்னா நிறைய வேர் டக்குன்னு வளர்ந்துடும். இதில் நிறைய செடியில் அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தூக்கணுன்னா அந்த வேர் அப்படியே பிச்சுக்கிட்டு வந்துடும், டேமேஜ் ஆகிடும், நம்ம செடி வந்து அப்படியே டல்லான மாதிரி ஆகிடும், வாடி போன மாதிரி ஆகிடும். அதனால் அப்படியே வைக்காமல் செங்கல்லோ இல்லை ஏதாவது ஒரு மேலே வச்சு வைங்க, தரை மேலே வச்சு வைங்க, மண் தறியில் வைக்காதீங்க. அது மாதிரி நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா, நம்ம கிரவுண்டில் வச்சா தான் ரோஸ் செடி நல்லா வரும், பாட்டில் வச்சா சரியாக வராது அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் இல்லை, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஒன்று தான், கேரிங் மட்டும்தான். இப்போ நம்ம கிரவுண்டில் வைக்கிறோன்னா கேர் ஜாஸ்தி தேவையில்லை, பாட்டில் வைக்கிறோன்னா கொஞ்சம் கேர் ஜாஸ்தி தேவை. இது எல்லாமே நான் பாட்டில் வச்சுருக்கக்குள்ளே பூத்த பூ தான், எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு பாருங்கள், கொத்து கொத்தா. இது எல்லாமே நான் பாட்டில் வச்சு வளர்த்த செடி தான். அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்து கிரவுண்டில் வச்சேன். கிரவுண்டில் வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸி மெயின்டெனன்ஸ், அவ்வளோதான். இதே பாட்டில் வைக்கிறோன்னா நம்ம அடிக்கடி அதுக்கு கொஞ்சம் கேர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதனால் நம்ம பாட்டில் வச்சாலுமே பூவும் நிறைய பூக்கும், அந்த மாதிரி பூவோட சைஸும் பெருசாக தான் பூக்கும், அதனால் அதில் எந்த பிரச்சனையும் வராது. நம்மளுக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி இருக்கும் பாட்டில் வைக்கக்குள்ள, அவ்வளோதானே தவிர மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை.
நெக்ஸ்ட் வீடியோவில் எந்த மாதிரி ஃபீட் கொடுக்கலாம், எந்த மாதிரி ரோஸ் வந்து நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா செட் ஆகி நல்ல வெயில் தாங்கி வளரக்கூடிய ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அந்த மாதிரி கிரவுண்டில் வைக்க போகிறவங்க எப்படி வைக்கணும், எப்படி பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.